ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், இடியாப்பம், கொலாப்புட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சூட்டாகக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த கொண்டக்கடலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 2, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், மல்லித்தலை 1 கப், 1 கொத்து இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 விசில்ஸ் விட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நாம் தேங்காயும் சோம்பும் ஃப்ரை பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம குழம்புல ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி இடையே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் சோம்பு, இந்த எண்ணெய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிடலாம். ஒரு கொத்து இதிலேயே மல்லித்தலையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பழுத்த தக்காளியாக. இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம இத்தனை மசாலாத்தூள் சேர்த்துனதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்திக்கலாம், ரொம்ப காரமாக இருக்கும். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்திட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தண்ணி சேர்த்திட்டு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா கூட எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வெந்துடும். நாம் கொண்டக்கடலை கூட வேக வைக்கலாம். அது ரொம்ப சம்டைம்ஸ் வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்து குழஞ்சிரும், அது வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்திடலாம். சேர்த்தி அதையும் ஒரு
10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதையும் மூடி வச்சுது உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை எல்லாம் நல்லா கொதிச்சிரும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட கிரேவி மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் ஊற்றி சாப்பிடும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் ஓரமாக நல்லா தனியாக நிற்குது இல்லையா, இதுதான் வந்து பக்குவம். இப்போ நம்ம இந்த டைமில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் வெந்து நல்லாயிருக்கு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நாம் வழக்கமாக செய்கிற ஒரு சில டிஷ்ஷில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சேர்த்து செய்யும்போது ஒரு சின்ன பொருள் வந்து சேர்த்து செய்யும்போது அதோடய ஃப்ளேவரே வந்து மாறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பூரியோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பூரின்னு இல்லைங்க, பூரி சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுக்கும் அதே மாதிரி ஒயிட் ரைஸுக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.